பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ எர்த் வேர்ட். இதை எழுதினவங்க ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவங்க ஒரு ப்ராமினென்ட்டான அமெரிக்கன் ரைட்டர், ஃபார்மர், டீச்சர் அண்ட் ஆல்சோ நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர். இவங்க லிட்ரேச்சருக்காக, பர்டிகுலர்லி பொயட்ரிக்காக 4 டைம் புலிட்சர் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் போம் 1923 நியூ ஹாம்ஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த ஒர்க்குக்காக 2nd டைம் அவர் புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா, இந்த பர்டிகுலர் போம் 1920s எழுதியிருக்கிறாரு. அவர் வெர்மண்ட் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஃபார்மராக அவரோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் அப்போ அவருக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் இந்த போமை எழுதியிருப்பாரு. ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் உண்டான அந்த ஒரு கனெக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டூ எர்த் வேர்ட் அப்படின்ற இந்த ஒரு டைட்டில் இருக்குது இல்லையா, இது வந்து பிபி ஷெல்லியோட போமான டு அ ஸ்கைலாக் அப்படின்ற போம்ல இருந்து தான் இந்த ஒரு வேர்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அந்த போம்ல இருந்து எடுத்தாலும் இவரோட ஓன் மீனிங் அந்த வேர்டு எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இவருக்குன்னு இவரோட ஸ்டைலில், இவரோட பெர்ஸ்பெக்டிவில் அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்கிறாரு. ரிட்டர்னிங் டு த எர்த் அண்ட் ரியாலிட்டி. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே இந்த எர்த்தில் தான் இருக்கிறோம். என்ன மாதிரி ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கணும் அப்படின்றது ரியாலிட்டியை பேஸ் பண்ணி ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த போம் வந்து ஒரு டிப்பிக்கலான கான்வர்சேஷனல் ஸ்டைலில் தான் இருக்கும். ஓகேவா, ரெகுலரான மீட்டர் அண்ட் ஆல்சோ ரைம் யூஸ் பண்ணியிருக்காரு. 8 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன், டோட்டலாக 32 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஐயாம்பிக் டெட்ரா மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி இந்த பேட்டர்னில் இருக்கும். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் லவ் அட் தி லிப்ஸ் வாஸ் டச். ஸோ இவர் வந்து அவரோட யங் ஏஜில் இருக்கும்போது லவ் அப்படின்றது வந்து ஒரு ஜென்டிலான கிஸ்லேயே அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா, ஸோ யங் ஏஜில் அவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட லேடி லவ் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஜென்டிலான கிஸ் இருக்குது இல்லையா, அதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மொமெண்ட், அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இவருக்கு ஓவர்வெல்மிங், அது எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குது. அது ஒரு சின்ன மொமெண்ட், ஒரு சின்ன டச், ஆனால் அது எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸை கொடுக்குது. நான் ஒரு ஏரில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக, எஃபர்ட்லெஸ்ஸாக, ட்ரீமியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பெயின் இல்லாமல், எந்த ஒரு ஹெவியான ஃபீலிங்கும் இல்லாமல் ஹாப்பியாக நான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு என்னோடய யங் டேஸில் கிடச்சிது. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட் ஜென்டில் ஸ்வீட்னஸ், அந்த ஒரு ஜென்டில் ஸ்வீட்னஸ் வந்து ஒன்ஸ் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது இன்னும் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவருக்குள்ளே வருது. ஓகேவா, ஸோ மஸ்க் அப்படின்றது என்னென்னா ஸ்ட்ராங், வைல்ட், அனிமல் லைக் ஸ்மெல். ஓகேவா, ஸோ இவர் வந்து இப்போ நேச்சரோட கனெக்டட் ஆகிறாரு. அப்போது இவருக்கு கிடைச்ச அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நிறைய கிடைக்கணுன்ற லாங்கிங் அவருக்குள்ளே இருக்குது. அப்படி அவர் நேச்சர்கிட்ட போகும்போது ஒரு ஸ்மெல் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப டீப்பராக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஸ்மெல். அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஹிடன் கிரேப் ஒயின் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஒரு திராட்சை கொடி ஒன்று அது மறைவில் இருக்குது. அந்த மறைவில் இருக்கக்கூடிய திராட்சை கொடியில் இருந்து தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் வருது. அது ரொம்ப சீக்ரெட்டாக அந்த ஒரு வைல்டு நேச்சரை வந்து இவருக்கு ஃபீல் பண்ண வைக்குது. அந்த ஒரு ஸ்மெல்லை இவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு ஈவினிங் டைம், ஒரு ஸ்லாட்டில் வந்துட்டு அந்த ஈவினிங் ஆல்மோஸ்ட் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் தி ஈவினிங் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து அந்த ஈவினிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப மிஸ்டீரியஸாக இவருக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ரிச்சர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த லைட் ஸ்வீட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆக ஆரம்பிக்குது. நேச்சர் அப்படின்றது எந்த அளவுக்கு அதில் ஸ்வீட்னஸ் இருக்கோ அதே அளவுக்கு அதில் டேஞ்சரும் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அவருக்கு அந்த ஈவினிங் டைமில் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் ப்ரிட்டி திங்ஸ், எவ்வளோ ப்ரிட்டியான திங்ஸாக இருந்தாலும், எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, அதில் போத் குட் அண்ட் பேட் இருக்கும். ப்ளஷரும் இருக்கும், ஹர்ட்டும் இருக்கும். ஓகேவா, ஸோ 2 விஷயமும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது நம்ம பார்ட்னராக இருக்கலாம், நம்மளோட ஜாபாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட ப்ரொஃபஷன், பேஷன், எதுவாக வேணால் இருக்கலாம். எல்லாத்துலேயுமே 2 சைட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு சந்தோஷமும் தரும், அது நமக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வரும். ஸோ 2மே எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ ஹனி சக்கிள் ஃப்ளார்ஸ், இது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃப்ளார் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஃப்ளாரில் வந்து எப்போவுமே ஒரு லிக்விட் ஃபார்மெட்டில் ஹனி மாதிரி நம்ம அதை ஸ்குவீஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த வாட்டர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாரில் ஒரு ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஆனால் அதை நம்ம பிக் பண்ணும்போது அந்த ஃப்ளார் வந்து மூவ் ஆகும். ஏன்னா அது பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸாக இருக்கிறதுனால ஒன்றை டச் பண்ணாலும் மற்ற எல்லாமே சேர்ந்து அது மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம அதை வந்து ஏர்லி மார்னிங் டைம் டச் பண்ணுறோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங்கில் அந்த டியூ ட்ராப்ஸ், அந்த பனித்துளி எல்லாமே அந்த ஃப்ளார் மேலே விழுந்திருக்கும். ஸோ அதை நம்ம டச் பண்ணும்போது அந்த தண்ணி நம்ம கையில் படும்போது அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளாரை நம்ம எடுக்கணும்னு நினைக்கும்போது அதில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணி படும்போது அந்த வாட்டர் ஒரு ஸ்டிக்கி ஃபார்மேட்டில் இருக்கும்போது ஏண்டா தொட்டோன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அந்த
ஃப்ளார் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸோடு இருந்தாலும், அதை டச் பண்ணும்போது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது இல்லையா? ஸோ எதுவுமே பியூர்லி ஸ்வீட், பியூர்லி அது வந்து குட் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸோட ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்ல வராங்க. 4th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ கிரேவ் ஸ்ட்ராங் ஸ்வீட்ஸ். ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது, நான் ஒரு குழந்தையாக இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஸ்வீட்ஸ் மேலே ப்ளஷர்ஸ், எக்ஸைட்மெண்ட், நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்போவுமே கஷ்டப்படணுன்றதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் இல்லையா? எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? விளையாட போனால், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால், ஏதாவது பிடிச்சதை சாப்பிட்டா, இந்த மாதிரி எப்படியாவது நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எக்ஸைட்டடாக இருப்பாங்க. குழந்தைங்க எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான சூழலை அவங்களே க்ரியேட் பண்ணிக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் ஸ்வீட்னஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான கிரேவிங் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த ப்ளஷரை நான் தேடிட்டே இருந்தேன். ஆனால் வளர வளர அந்த ஸ்வீட்னஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவான சைட், த்ரில்லான சைடு வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. எவ்வளோ நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அதோட இன்னொரு சைடு தெரியும் போது அது ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ரோஸ் அப்படின்றது பியூட்டி, லவ், இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் கொடுப்போம். ரோஸ் அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும். ஃப்ளார்னாலே ரோஸ் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கிற அந்த ரோஸ்க்கு கூட தான்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முள்ளும் நம்மளை குத்த தான் செய்யும். ரோஸ்ன்னு சொல்லி நம்ம ஆர்வமாக பறிக்கும்போது அந்த முள்ளு குத்துச்சு அப்படின்றதுக்காக எனக்கு ரோஸே பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ பியூட்டி காசஸ் பெயின். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும், எவ்வளோ ப்ளஷர் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதுலேயும் ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான பார்ட் இருக்குது, அதுலேயும் ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளஷராக இருக்கட்டும், ஹர்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து தான் வரும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. 5th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் அன் அடல்ட்டாக ஸ்பீக்கரோட அந்த ஒரு வியூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாளும் ஹாப்பினஸ் அப்படின்றது அவரோட லைஃப்பில் வேணும், அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்கான கிரேவிங் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜாய் வித்தவுட் டிஃபிகல்ட்டி. ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது, ஆனால் அதில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே இல்லை. எனக்கு வந்து ஒரு விஷயம் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும், என்கிட்ட பணம் இல்லை, நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நல்லா ஏர்ன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை வாங்கும்போது அது இன்னும் ப்ரீஷியஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சந்தோஷம் அப்படின்றது எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே ஃபேஸ் பண்ணாமல் கிடைக்குது அப்படின்னா அது வந்து டல்லாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி ஒரு சாப்பாடு வந்துட்டு உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்டோன்னா அது எவ்வளோ டெலிஷியஸாக இருந்தாலும் கரெக்டான அளவில் நம்ம உப்பு போட்டால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டை வந்து அது என்ரிச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உப்பு இல்லாத சாப்பாடு எப்படி டேஸ்ட் இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி தான் லைஃப்பில் டிஃபிகல்ட் இல்லாமல் வரக்கூடிய அந்த ஒரு ஜாய் வந்து டல்லாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றதுல வந்துட்டு கண்டிப்பாக பெயின், டயர்ட்னஸ், மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருத்தவங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க ரீச் பண்ணக்கூடிய டெஸ்டினி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா? வித்தவுட் டிஃபிகல்ட்டி, வித்தவுட் ஹார்ட்ஷிப்ஸ் நான் ஒரு ஹாப்பினஸை வந்து என்னால் ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு புரிதல் அவருக்கு அப்போ வருது. 6th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கிரேவிங் அவருக்குள்ளே இருக்குது. இவ்வளோ நாளும் நான் வந்து கஷ்டப்படுறேன், எண்ட் ஆஃப் தி டே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது, நான் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி இன்னும் நிறைய எனக்கு ஹார்ட்ஷிப்ஸ் வேணும், இன்னும் மோசமான ஒரு நிலையில் நான் இருக்கணும், இன்னும் நிறைய நான் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு கிரேவிங் அவருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நான் நிறைய லவ் பண்ணணும், எண்ட் ஆஃப் தி டே அந்த லவ்வில் ஒரு பிரேக் வரும்போது நான் உடஞ்சி அழணும். ஸோ எக்ஸ்ட்ரீமாக ட்ரூவாக லாயலாக இருக்கும்போது தான் அது பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக டியர்ஸ் வரும் இல்லையா? இல்லைன்னா அது பிரேக் ஆகும்போது சரி போட்டும், நெக்ஸ்ட் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக நான் லவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உடஞ்சி அழணும், அந்த ஒரு பெயின் நான் வந்து கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் ஸ்ட்ராங் ஷார்ப் டேஸ்ட், பிட்டர் பேர்க். இப்போ வந்து நம்ம வேப்ப மரம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது மருந்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு பிட்டர் டேஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அண்ட் பர்னிங் க்ளோவ், பல்லு வலிக்குன்னு சொல்லிட்டு இப்போ கிராம்பு எடுத்து பல்லுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ, எவ்வளோ கசப்பாக இருக்குமோ, எப்படி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெயின் வேணும் அப்படின்றத சொல்கிறாரு. அதுலேருந்து நான் வெளியே வரணும், அது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபீலுக்கு வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. டீப்பாக ஹர்ட் ஆகணும், நான் டீப்பாக உடையணும், நிறைய உடஞ்சி அதுக்கப்புறம் நான் எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா அவர் நம்புறாரு, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடையிறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் ஒரு பெட்டர் பர்சனாக நம்மளை டியூன் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. 7th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஹார்ட் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒர்க் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்மிங் தான். இல்லை, விவசாயம் பண்ணுறது வந்து ஈஸியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ரொம்பவே நம்ம ஃபிசிக்கலி நிறைய அதில் வந்து இன்புட் போட வேண்டியது இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவரோட பாடி வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிஃபாக இருக்குது, ரொம்ப நிறைய காயங்களோடு இருக்குது, நிறைய மார்க்ஸ் இருக்குது. ஸோ அவர் கண்டினியூஸாக வெயிலையும் மழையிலையும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து அவரோட பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாடியை வந்து அவர் ஹர்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு.
ஸோ அவரோட கையை இப்போ அந்த கிராஸில் அந்த சாண்டுக்கு நேராக அவரை நீட்டுறாரு. ஸோ டைரக்ட் கனெக்ட் எர்த்தோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைரக்ட் கான்டாக்டை வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஒர்க் மூலமாக அவரோட எஃபர்ட்ஸ் மூலமாக நேச்சரோட கனெக்ட் பண்ணிக்க நினைக்கிறாரு. அந்த மண்ணோடையாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புல்லாக இருக்கட்டும், எல்லாத்தோடையும் அவர் கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ ஹெவி ஒர்க் பண்ணும்போது நம்ம உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றத நம்புறாரு. 8th ஸ்டான்ஸா ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெயின் கூட எனக்கு நாட் எனஃப், எனக்கு உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ காயங்கள் இருக்குது, எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இதுவுமே எனக்கு நாட் எனஃப் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இன்னும் அந்த எர்த்தை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த வெயிட், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரோட ஹோல் பாடி, இந்த மண்ணில் என்னோட என்டையர் பாடி எல்லாமே அதில் அந்த சாண்ட் ஒட்டணும், அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் அண்ட் ஆல்சோ ரஃப்னஸ். ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வராங்க அப்படின்னா அவங்களோட போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் எப்பவும் ஸ்வீட்டாகவே இருக்க மாட்டாங்க, அவங்களோட ரஃப் சைடும் இருக்கும், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சின்னதாக ஒரு ஹர்ட் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம அதையே பிடிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்னஸும் இருக்கும், ரஃப்னஸும் இருக்கும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ என்டையர் போம் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஸ்வீட்னஸே இருக்கணும், எந்த கஷ்டமுமே நம்ம படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு போமாக இருக்குது இல்லையா? ஸோ எப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்களோ, எப்போ நீங்கள் உடையிறீங்களோ, அப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். ஹார்ட்ஷிப், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்காக அழகாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.